கண்ணுக்குட்டி மேய்க்க போனேன்னா ஒழுங்கா கண்ணுக்குட்டியை மேய்ச்சிட்டு திரும்பி வர வேண்டிதானே. எதுக்குடா அந்த காளியன் மடுவுக்கு போய் காளியன்னு ஒரு பாம்பை பிடிச்சு அந்த பாம்பு மேல போய் குதிக்கிறேன்னு குதிச்சு அது ஒன்னு அப்படியே சுத்தி வளைச்சு நெருக்கி அப்புறம் அதெல்லாம் உடைச்சு நீ வெளியில வந்து அதன் வாழை பிடிச்சு அது தலைமையில நாட்டியமாடி பாம்போட அந்யோன்யம் பழகவா நீ போன? கண்ணுக்குட்டி மேய்க்க போனேன்னா அத்த மேய்ச்சிட்டு வர வேண்டிதானே. கருநாகத்தோட உனக்கு என்ன வேலை? ஐயோ, என் வயரெல்லாம் பதறி போச்சுடா, என் வயிறு எரியறது. இது பொறாமையில வயிறு எரியல, வயத்துல நெருப்பு கட்டின்றேன்னு சொல்லுவாளே, அது போல பயந்துட்டு தெரியுமோ. ஒன்னே ஒண்ணுப்பா, இந்த காளியன் தலையில நாட்டியம் ஆடின பாரு, இதை கேட்டு சந்தோஷப்பட ஒரே ஒரு ஆள் இருக்காருன்னா. கிருஷ்ணன் பார்த்தோம். அப்படியா? இந்த காளிய நர்த்தனத்தை கேட்டு சந்தோஷப்பட்டது யாருன்னா அவன் தான் உங்க மாமா கம்சன்ட்டா. இந்த காட்சியை பத்தி சொன்னா நாங்க யாரா இருந்தாலும் பதறித்தான் போவோம். ஐயோ, எங்க குட்டி கண்ணன் ஒரு பாம்பு தலையில நாட்டியம் ஆடுறான்னா ஆகா நன்னா ஆடட்டும்னு யாரும் கேட்க மாட்டா. எங்க கண்ணன் நன்னா இருக்கட்டும்னு பாசத்தோடு தான் சொல்லுவா. ஆனா இதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு ஆள் இருக்கான்னா உனக்கு என்ன தீங்கு நேரும், நீ எப்ப அழிஞ்சு போவ, இதையே யோசிச்சுட்டு இருக்கான் பாரு கஞ்சன். கஞ்சன்னா கம்சன் அர்த்தம். அந்த கம்சன் மனத்துக்கு உகப்பனவே செய்தாய். உகப்பனா ரொம்ப பிடித்தமான விஷயம். எங்கேயாவது நம்மளாலதான் கொல்ல முடியல, பாம்பாவது கடிக்கட்டும் அப்படின்னு சந்தோஷப்படுவான். கம்சன் மனத்துக்கு பிடித்தமான விஷயங்களையே வரிசையா அதாண்டா பண்ணிட்டு இருக்க, நீ போய் பண்ற விஷமம் எல்லாம் ரொம்ப ஆபத்தா இருக்கு, அபாயகரமா இருக்கு. இதெல்லாம் கம்சன் வேணா சந்தோஷப்படுவான், நாங்க சந்தோஷப்படுவோமா?